ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அதாவது ஒரு மொபைலு தொலைஞ்சிடுச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி தான் இப்போ நம்ம டாப்பிக்கை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மொபைல் தொலைஞ்சிடுச்சுன்னா அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணுறதுனே புரியாது. அது காசு பணம் தொலைஞ்சால் கூட இந்த காலத்தில் சம்பாதிச்சிக்கலாம். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கூட வேறு வாங்கிடலாம். ஆனால் அதில் இருக்கிற டேட்டாவோ அதில் இருக்கிற புகைப்படமோ நம்மளுடைய ஃபோன் நம்பரோ அது தொலைஞ்சாலே நம்மளுக்கு 2 நாள் 3 நாளைக்கு தூக்கம் வராது. உண்மை தானே? அப்போ அது பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாகும். அதை பதட்டமான சூழ்நிலையை நானும் அனுபவிச்சுருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஆப்பு இருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மொபைல் தான் என்னுடைய நண்பரோட மொபைலு. அது காணாமல் போயிடுச்சு. காணாமலாம் போல், திருடிட்டு போயிட்டாங்க. அது பக்கத்து ஊரில் போயிட்டு கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்தோம் நாங்கள் இந்த ஆப்பு உதவியால். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அந்த ஆப் இருக்குது. அதை இன்னும் மக்கள் வந்து நிறைய பேர் ஊரில் தொலைஞ்சாலே என்னை வந்து கேட்பாங்க, என்னை இப்படின்னா கண்டுபிடிச்சி கொடுங்க. அதுக்கு இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு வேணும். அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் தான் மொபைலை கண்டுபிடிக்கிறது சாத்தியம். மற்றபடிலாம் காவல்துறையால் மட்டும்தான் முடியும். அது நம்மளால் முடியாது. அதை எப்படி நம்ம மீட்டெடுக்கிறதுன்றது நம்ம எளிமையான முறையில் அதை எப்படி மீட்டெடுக்கிறதுன்றதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நானே இந்த டெக்னிக்கில் அப்பயே நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலை பார்த்து தான் கற்றுட்டேன். அதில் நிறைய ஆப்ஸ் வந்து பொய்யான ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதில் தேடுதலில் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடியோ தேடின பிறகு தான் இந்த வீடியோ எனக்கு கிடச்சிது. அதுமாரி மக்கள் நிறைய வீடியோக்களை பார்த்து ஏமாந்தது நிறைய அனுபவிச்சிருப்பாங்க. நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 99% நம்ம பண்ணுறது ட்ரூ. கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது சாத்தியம்தான். நம்ம அதை வந்து டெமோவாகவே காட்டிடலான்னு நான் இப்போ நினைக்கிறேன். அது எப்படின்னா, இப்போ நான் ஒரு மொபைலு தொலைஞ்சா மாதிரி, அதாவது பசங்க எங்கள் வீட்டு பசங்கிட்ட கொடுத்து ஏதாச்சும் ஒரு தெருவுலையோ பக்கத்து தெருவுலையோ எங்கேயாச்சும் மறைச்சி வைக்க சொல்லிடுறேன். இருக்கிற அந்த நம்பரை வச்சு நம்ம எப்படி அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு அந்த மொபைலை எப்படி கண்டுபிடிக்கிறோன்றது தான் இப்போ நம்ம லைவாகவே டெமோவாக பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் புதுசாக வீடியோ போடுறதுனால பேச்சில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களில் ஒருவனாக நினச்சிக்கங்க, ஆதரவு கொடுங்க. நம்ம வீடியோவை லைவாக பார்க்கலாம். இது ஐபேடு. இதை தான் என்னுடைய மகள்கிட்ட கொடுத்து இதை ஏதாச்சும் ஒரு தெரியாத இடத்த இப்போ வைக்க சொல்கிறேன். நான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்றத ஃபோன்லேயே லைவாக மேப்பை பார்த்துட்டு அதை எப்படி இப்போ அந்த இடத்த ரீச் பண்ணுறன்றத முதல் கொண்டு நம்ம லைவாக பார்ப்போம். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் கண்டிப்பாக டைரியில் எழுதி வச்சுக்கணும். ஃபோன் வச்சுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இது என்ன அனைவரும் தெரியாததில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களாம் இதை கற்றுக்கினா ரொம்ப நல்லது. மக்களே, இப்போ எப்படி மொபைலை கண்டுபிடிக்கிறோன்றதை பார்ப்போம். இதுதான் மொபைலு. இதில் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது தான் நம்ம கொண்டுட்டு போய் மறைச்சி வைக்க போகிறோம் எங்கே பக்கத்து தெருவில். இப்போ இந்த ஐபேடை எப்படி இந்த மொபைல் மூலயமா நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளே ஸ்டோர் போகிறோம். ப்ளே ஸ்டோர் போகிறோமா? ஃபைண்ட் மை டிவைசஸ், கூகுள் ஃபைண்ட் மை டிவைசஸ் போட்டாலே இப்போ எப்போ போட்டாலே வந்துச்சு பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், கூகுள்ஸ் ஃபைண்ட். பார்த்துக்கோங்க, இந்த ஆப்பு தான். இதை வச்சு தான் இது. அதுக்கு முன்னாடிலாம் ஃபைண்ட் மை டிவைசஸ் தான் இருக்கும். இப்போ தான் கூகுள் ஃபைண்ட் மை டிவைசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன். இதில் குறிப்பாக என்னென்னா, அந்த கூகுள் லொக்கேஷன் இருக்கணும். கூகுள் லொக்கேஷன் ஆனில் இருக்கணும். ஆனில் இருக்கா பாருமா?
ஆனில் இருக்குங்களா? இந்த லொக்கேஷன் ஆனில் இருக்கணும், அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். நம்மளதில் ஆனில் இருக்கா? ஆனில் இருக்குது. ஆனில் இருக்குங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோ V2 இது வந்து என்னோடய மொபைலு. இந்த மொபைலு இது லினோவா யோகா டேப் 11ன்றது தான் அந்த அந்த டேப். அதை தான் ஒழிச்சு வைக்க போகிறோம். இந்த கேலக்ஸின்றது இதை வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்குமா, அதான் கேலக்ஸி. ஓகேங்களா? இப்போ பேட்ரி அந்த லினோவாவில் எவ்வளோ பேட்ரி பர்சன்டேஜ் இருக்கிறதுலாம் கூட பார்க்கலாம். பாருங்கள், 47%. அது தரமா 47% இருக்கா? தலைக்கீழே வைக்காதம்மா. பாருங்கள், பேட்ரி பர்சன்டேஜ் 46. இங்கே பாருங்கள், 47. ஜஸ்ட்டு அது முன்ன பின்ன லைட்டாக இருக்குது. அதை அப்டேட் பண்ணால் அது சரியாயிடும். சரி, அது பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அங்கே போயிட்டு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சவுண்டு கொடுப்போம். பாருங்க, சவுண்டு கேட்குதுங்களா? இது மாதிரி தான் சவுண்டு கேட்கும். இதை வச்சு தான் நம்ம அந்த மொபைல் கிட்ட போயிட்டு கூட நம்ம ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம தேடுதல் வாட்டியில் ஆரம்பிப்போம். அம்மா, நீ கிளம்பி பக்கத்து தெருக்கு போம்மா. எங்கே ஒன்றா போயிட்டு உனக்கு பிடிச்ச இடத்த மறைச்சி வச்சுட்டு போகிறோம். இந்த வண்டியில் போயிட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற அந்த மொபைலை கண்டுபிடிக்க போகிறோம். வண்டி சாவியை காணும். இது இருக்கா? கேட்டாச்சுங்களா? இதுதான் எங்கள் கிராமம் தான். இது கோவில். நம்ம பசங்களாம் அங்கே இருக்காங்க. சரி, நம்ம இப்போ போயிட்டு தேடுவோம். இப்போ இதில் என்னென்னா, நம்ம பாப்பா பக்கத்தில் இருப்பாங்களோ எங்கே இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. அவளை ஏற்கனவே என் ஃப்ரெண்டை விட்டு பைக்கில் கூட்டின்னு போக சொல்லிட்டேன். ஆனால் நம்ம ரோட்டுக்கு போயிடுவோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தேடினா தான் கரெக்டாக சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ரோட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ அங்கேருந்து தான் லொக்கேஷனை பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருதுன்னு. எங்கே இருந்தாலும் தட்டி தூக்கிடலாங்க. நான் பக்கத்து ஊரில் இல்லை, 2 ஊர் தள்ளி இருக்கிற ஊர்லேயே மொபைலை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேங்க. அதனால தான் நம்பிக்கை சொல்கிறேன். வேட்டைக்காரங்க வராங்க, வழி விடுங்க. ஐயோ, இவங்கள தாங்க நம்பவே முடியாது. குறுக்கால வந்தாங்கன்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சுது. சூப்பர் அரச மரம், அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம அங்கேருந்து தான் லொக்கேஷனை போட போகிறோம். வீடியோ சரி மொபைலு அதான் மொபைல் எப்படி கண்டுபிடிக்கிறோன்றதை பற்றி பார்க்கலான்னு வந்தோம்.
இப்போ அந்த மொபைல் எங்கே இருக்குன்றத கண்டுபிடிக்கணுமா? பாருங்க எங்கே இருக்குன்னு பாருங்கள். BMI ஹோம் அங்கே இருக்கு. இப்போ நாம் எங்கே இருக்கோம்? விநாயகர் ஆலயத்தாண்ட இருக்கோம். இங்கே தான் நம்ம இருக்கிறோம். சிவசக்தி விநாயகர் ஆலயம். இங்கே தாங்க இருக்கிறாங்க. டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கே தாங்க காட்டுது. இது BMI ஹோமுக்கும் அதுக்கு வெளியில் கரெக்டாக அங்கே தான் காட்டுது. இங்கே ஒரு ரிங்கை போடுவோமா? சவுண்டு போடும். எங்கே சவுண்ட் அடிக்குது பாருங்க. என்ன எங்கள் சித்தப்பா வீட்டில் உட்காந்துட்டியா? இதை பாருங்க. நான் ஃபைண்ட் மை டிவைசஸ் கரெக்டாக மணி அடிக்குது பாருங்க. கண்டுபிடிச்சாச்சு. ஐபேடை கண்டுபிடிச்சாச்சு. இப்படிதாங்க சவுண்டு கேட்கும்.